ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்கப் போகிறதான தலைப்பு, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், கூறு போடுவேன் என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் எப்படி யுத்தம் செய்தார், எதை கூறு போட்டார், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய யுத்தமானது எந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார், நம் வாழ்க்கையில் எதை கூறு போட போகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ச்சியாய் வேதாகமத்தில் இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதை தொடர்ச்சியாய் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் ராம்சேஸ்லேருந்து புறப்பட்டார்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அது தற்காலிகமான ஆசீர்வாதம். அதை விட்டு புறப்பட்டார்கள். கர்த்தர் அழைத்தார், பாஸ்கா அடிக்கப்பட்டது, இதை பார்த்தோம். அதே போல் சுக்கோத்திற்கு வந்தார்கள். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இந்த தற்காலிக கூடாரம், கானானின் ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது. மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் அவர்களை நடத்தினது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஏத்தானிலிருந்து புறப்பட்டு போய் பாகால் செபுலோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். அடுத்த ஆண்டவர் இவர்களை நடத்தின இடம் மிக்தோல் என்கின்ற இடத்திற்கு வந்தார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனமாகிய எகிப்தை விட்டு ஒவ்வொரு இடமாய் கடந்து வருகிறார்கள். இப்பொழுது மிக்தோலுக்கு வந்திருக்கிறார்கள். இங்கே என்ன நடந்தது, ஆண்டவர் எப்படி இவர்களை நடத்தப் போகிறார், இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய நடத்துதல் எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள நம் முன்னோடிகளாகிய ஆவிக்குரிய யாத்திரையை கடந்து வந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை தியானிப்பது நல்லது. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். இப்பொழுது மிக்தோலுக்கு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். நான் இதை சுருக்கமாய் வாசித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவாக பாகால் செபுலோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும். இதற்குள்ள பார்வோன் இஸ்ரவேல் புத்திரை குறித்து பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்றான். பாருங்கள், பார்வோன் சொல்கிறான், மாட்டிக்கிட்டாங்க இவங்க, திகைத்து திரிகிறார்கள், நம்மளை விட்டு போனாங்க, அலைந்து அடைச்சிருச்சு, அவங்க அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பார்வோன் பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுடைய இருதயத்தை நான் தான் கடினப்படுத்தினேன், அவனுடைய இராணுவங்கள் உங்களை பின்தொடரும் என்று. பார்வோனும் அவன் ஊழியக்காரனும் ரதத்தை பூட்டி 600 ரதங்கள் சகல ரதங்களின் அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டு. பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வராங்க, பின்னாடியே பார்வோன் தன்னுடைய பெரும் கூட்டத்தை, படையை திரட்டி கொண்டு பின்தொடர்கிறான். அவனுடைய எண்ணம் என்ன, இவர்கள் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க, இவர்களை நாம் பிடித்து விடலாம். இந்த மிக்தோலில் கர்த்தர் ஜனங்களை எப்படி நடத்தினார், நம்மை கர்த்தர் எப்படி நடத்த போகிறார். இந்த மிக்தோலின் சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் கர்த்தர் எப்படி நடத்த போகிறார். எப்போ இந்த விசுவாசிகள் கலங்கி நிற்பார்கள் தெரியுமா? இப்போ நாம் எப்போ கலங்கி நிற்போம்? அதாவது உணர்வே இல்லாத, அன்பே இல்லாத, மனசாட்சியே இல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் பொழுது ஒரு கலக்கம் வரும். 2வது, பொல்லாத வல்லமைகள் நமக்கு எதிரே வரும் பொழுது ஒரு கலக்கம் வரும். ஆனால் இந்த சூழ்நிலையில் கர்த்தர் எப்படி நடத்தப் போகிறார், இதுதான் மிக்தோலின் அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மிக்தோல் இது வரலாம், ஆனால் கர்த்தர் நடத்துகிறதை காணப்போகிறீர்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, நீங்கள் திரும்பி அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் திரும்பி எங்கே போக சொல்கிறார்? செங்கடலை நோக்கி போக சொல்கிறார். செங்கடலை நோக்கி போக சொல்கிறார். செங்கடல் இது தடை, போக முடியாது. ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க பாருங்கள், கர்த்தர் நம்ம ஏன் இப்படி நடத்துகிறார் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள்ளே வந்திருக்கும். நமக்கும் இப்படி தான், நாம் இப்படி தான் யோசிப்போம். கர்த்தர் ஏன் என்ன இப்படி நடத்துகிறார், அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் ஏன் நடத்துகிறார். ஆண்டவர் நம்ம நடத்தும் போது சில அடைக்கப்பட்ட சூழ்நிலை வரலாம், ஆனால் தடைகளை நீக்கி வாசல்களை திறக்கிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். எப்படிப்பட்ட தடை வந்தாலும் அந்த தடையை உடைக்கிறவர், அந்த வாசல்களை திறக்கிறவர் எனக்கு முன்பாக கடந்து சென்று இருக்கிறார். நீங்கள் திரும்பி
மிக்தோலுக்கும் செங்கடலுக்கும் நடுவே என்று சொல்ல மிக்தோல். இப்போ நான் இந்த வார்த்தைக்கான விளக்கத்துக்குள்ள வர மிக்தோல் என்றால் எபிரேய மொழியில் காவல் கோபுரம் என்று அர்த்தம். காவல் கோபுரம். அந்த காலத்தில் ராஜாக்கள் எல்லைகள் முழுவதும் காவல் கோபுரத்தை கட்டி வைப்பாங்க. எதிரிகள் யாராவது வரும்பொழுது கோபுரத்தில் மேலே இருந்து என்ன பண்ணுவாங்க, புகை போடுவாங்க. அந்த கோபுரத்தில் இருக்கிறவன் பக்கத்து கோபுரத்தில் இருக்கிறவன் அந்த புகை எழும்போதை பார்க்கும்பொழுது ராஜாவுக்கு செய்தி போயிடும். எப்படி பாருங்கள், எவ்வளோ டெக்னாலஜி வச்சுருக்கான் பாருங்கள். செல்ஃபோன் டவர் மாதிரி பெரிய பெரிய காவல் கோபுரத்தை கட்டி வச்சுருப்பாங்க. எதிரிகள் யாராவது வராங்க பாளையத்திலேருந்து அப்படின்னும் போது அந்த புகையை போடுவாங்க. பக்கத்து கோபுரத்தில் இருக்கிறவன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த புகையை பார்த்தோன்னே ஓ இந்த திசையாக வருகிறார்கள் அப்படின்னு ராஜாவுக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த வழியாக மிக்தோலுக்கு நடுவ வழியாக கர்த்தர் போக சொல்கிறாரு. இப்போ ஜனங்க என்ன நினச்சிருப்பாங்க, என்னடா இது நம்ம ஒளிஞ்சாது போயிருக்கலாம், இந்த காவல் கோபுரம் வழியாகவே போக சொல்கிறாரு, இவரே நம்முடைய சத்துருக்களுக்கு வழி காமிச்சு கொடுக்குறாரு, சத்ரு இடத்திற்கு நேராக போகும்படி சொல்கிறாரு. காவல் கோபுரத்து மேலே ஆள் இருக்கான், அவன் புகை போட்டு காமிச்சு கொடுத்துருவான், இங்கே தான் இருக்கிறாங்க ஜனங்க, பார்வோன் தூரத்துலேருந்தே பார்த்துருவான், ஓ இந்த திசையில் ஜனங்கள் இருக்கிறார்கள், புகை எழும்புகிறது. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபுலோனுக்கு முன்பாக. இப்போ பாருங்கள், பாகால் செபுலோனுக்கு முன்பாக போங்கள் என்றார். இந்த பாகால் செபுலோன் என்றால் எகிப்தியருடைய யுத்த தெய்வம் இருக்கும் இடம். எகிப்தியருடைய யுத்த தெய்வம் இருக்கும் இடம். கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பாருங்க, சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக அவனுடைய யுத்த தெய்வம் இருக்கிற இடத்திற்கு நேராக நடத்துகிறார். கர்த்தர் ஜனங்களை எப்படி நடத்துகிறார் பாருங்க, சத்ரு இருக்கும் வழியாக, எகிப்தியருடைய யுத்த தெய்வம் இருக்கும் இடம் வழியாக நடத்துகிறார். இவர்களை ஒளிச்சு நடத்தலை, மறைச்சு நடத்தலை, எல்லோரும் கண்களுக்கு முன்பாக பகிரங்கமாய் நடத்துகிறார். ஆண்டவர் நடத்துதில் ஒரு திட்டம் இருக்கும். ஏன் வாழ்க்கையில் கர்த்தர் சத்துருக்கள் இருக்கிற வழியாகவே கொண்டு போகிறார், ஏன் பொல்லாத வல்லமைகள் இருக்கிற வழியாகவே கொண்டு போகிறார்? நிறைய கேள்விகள் இருக்கும். ஒரு பக்கம் பார்வோனுடைய படை, முன்பக்கம் யுத்த வல்லமை, நடுவில் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. இப்படியும் சில விசுவாசிகள் சிக்கிக்கொள்கிறார்கள். சில விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுது. இங்கே இந்த சூழ்நிலையில் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, நான் சபைக்கு வரேன், ஆண்டவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், விடுதலையான, ஆனாலும் என் பின்பக்கமாக ஒரு பொல்லாத வல்லமை துரத்துகிறது, என் முன்பக்கமாக ஒரு பொல்லாத ஆவியின் கிரியை நிற்குது. ஆண்டவரே, என் குடும்பம் நெருக்கப்படுதே, என் வாழ்க்கை நெருக்கப்படுதே, என் வேலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுதே, என்னுடைய வியாபாரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்படுதே. ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், பார்வோன் வருகிற இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் பின் வருகிறதை கண்டு பயந்தார்கள். பயம் வந்துருச்சு. யாரை பார்க்குறாங்க? பார்வோனை பார்க்குறாங்க. இவர்கள் கண்கள் இயேசுவை அல்ல, பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஆண்டவர் எப்படி தன்னுடைய பலத்த கைகள்னால வெளியே கொண்டு வந்தார் என்பதை இவர்கள் பார்க்கவில்லை. எதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க? பிரச்சனைகளை பார்க்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம், எங்களை சாகவா எகிப்திலிருந்து வந்தோம், அங்கேயே இருந்திருந்தால் நலமாக இருக்கும் என்றார்கள். மோசே ஊழியக்காரனை பார்த்து சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு சொன்னீங்க, வந்து எங்கே நான் நல்லா இருக்கேன், என்னை சாவவா கூப்பிட்டு வந்தீங்க, என் வாழ்க்கை சாவை நோக்கி போயிட்டுருக்கு. பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் இவர்கள் கண்ணார கண்டார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தோன்னே ஊழியக்காரனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எங்களை சாவவா கொண்டு வந்த. 13வது வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் மோசே கொண்டு கர்த்தர் பேசுகிறார் பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். 16வது வசனம், நீ ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையினால் சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆண்டவர் 2 காரியம் சொல்கிறார் பாருங்கள். மோசேயை கொண்டு சொல்கிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். இதுதான் இன்றைக்கி நான் சொன்ன ஒரு வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்றைக்கு காண்கிற எகிப்தியன், உங்களை துரத்துகிற பொல்லாத வல்லமை எது உங்களை துரத்தி கொண்டிருக்கிறது? கடனா, வியாதியா, போராட்டமா, சாபமா, தரித்திரமா, சத்ருவின் வல்லமைகளா, பொல்லாத ஆவிகளா? இன்று காண்கிற எகிப்தியனை நீ இனி காண மாட்டாய். இந்த யுத்தம் கர்த்தருடையது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
அது மட்டும் இல்லை, எதிர்க்க நிற்கிற செங்கடல் நடுவாக வெட்டாந்திரம் வழியாக அது வழி விடும், அது வழி விலகி போகும். எது முன்னாடி உங்கள் முன்னாடி தடையாக இருக்கோ கர்த்தர் அதை விலகச் செய்வார். இந்த செங்கடல் தமிழில் 2ஆக பிளந்ததுன்னு போட்டிருக்கு, ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் இன்டு பீசஸ்னு போட்டிருக்கு. ஆனால் எபிரேய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அதில் 2 என்கின்ற எண் நம்ம பார்க்க முடியாது. 2 அப்படின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியாது. 2ஆக பிளந்தார், அப்படி கிடையாது, 12ஆக பிளந்தார். அதாவது இஸ்ரவேலர்கள் 12 அணிகளாக நடந்து வராங்க, 12 கோத்திரர்கள். செங்கடல் என்ன ஆச்சு? 12ஆக செங்கடலை ஆண்டவர் பிளந்திருக்கார். உங்களுக்கான தடைகள் உங்களுக்கான தடைகள் எப்படி வந்தாலும் சரி, மனிதர் வந்தாலும் சரி, பொல்லாத வல்லமைகள் வந்தாலும் சரி, சாபம் வந்தாலும் சரி, தரித்திரம் வந்தாலும் சரி, வியாதி வந்தாலும் சரி, அடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, 2ஆக அல்ல, கர்த்தர் அதை 12ஆக கூறு போடுவார். கர்த்தர் அதை 12ஆக கூறு போட்டாராம். வேதாகம ஆராய்ச்சி இப்படியாய் சொல்கிறது, செங்கடல் 12ஆக பிரிந்து போயிற்று, 12 கோத்திரங்கள் அணியாய் சென்றார்கள் என்று. கர்த்தர் கூறு போடுவார். எப்படிப்பட்ட தடைகள், இப்போ பின்னாடி பார்வோனுடைய படைகள் வந்தது, கர்த்தர் சொன்ன யுத்தம் என்னுடையதாக இருக்கும், உன்னை எது தொடர்ந்து வந்தாலும் சரி அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஆனால் நீ பிரச்சனைகளை பார்க்காதே, உனக்காக யுத்தம் பண்ண போகிற இயேசுவை நோக்கிப்பார். பாருங்கள், செங்கடல் கூறாக போனது. மனிதர்கள் பார்க்க, பொல்லாத வல்லமைகள் பார்க்க, கர்த்தர் செங்கடலை 12ஆக கூறு போட்டார். நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், கர்த்தர் மேல் நம் கண்களை பதிய வைக்க வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இஸ்ரவேலர் எகிப்தியர் பின் வருகிறதை கண்டு என்று சொல்லப்படும். என் பின்னாடி இயேசு என்னை நடத்தினாருன்ற அவங்க பார்க்கல, எகிப்தியரையே பார்த்துட்ருக்குறாங்க. எகிப்தியரே பொல்லாத வல்லமைகளே பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அப்படி தான், வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளே பார்த்துட்ருக்குறோம், வியாதியே பார்த்துட்ருக்குறோம், தரித்திரத்தையே பார்த்துட்ருக்குறோம். உங்கள் கண்களை மாற்றுங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனம் பாருங்கள், என்ன நடக்குது. இந்த ஜனங்கள் பார்வோனையே பார்க்குறாங்க, பின்னாடி அவன் தொடர்றானேன்னு சொல்லிட்டு. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். தூதனானவர் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கோ அது ஆண்டவராகி இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை. பாருங்கள், முன்னாடி போயிட்டு இருந்த தூதனானவர் இப்போ பின்னாடி வராராம். ஏன்? இஸ்ரவேல் மக்களை நடக்க விட்டு ஆண்டவராக இயேசுவானவர் பின் நடந்து வந்தார். ஏனெனில் இவர்களுடைய பார்வை எகிப்தின் மேலே இருந்தது. இப்பொழுது திரும்பி பார்த்தா இயேசு மட்டுமே தெரிவார். பாருங்கள், பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நடந்து போகிறாங்க. ஏன்னா பின்னாடி எகிப்தினுடைய படம் வருதுன்னு சொல்லி முன்னாடி போன தேவ தூதனாக இயேசுவானவர் இப்போ இந்த ஜனங்களுக்கு பின்பாக நடக்க ஆரம்பித்தார். காரணம், பின்னாடி பார்க்கும் பொழுதும் நான் தான் தெரியணும். ஆண்டவராக இயேசுவின் மேல் உங்கள் கண்களை வைத்து பழகி பாருங்கள், உங்கள் தடைகளை அவர் கூறு போடுவார். இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்பொழுது காண்கிற எகிப்தின் வல்லமைகளை, தடைகளை, மனிதர்களை, பொல்லாத சத்துருக்களை காணவே மாட்டீங்க. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். எப்படிப்பட்ட பொல்லாத வல்லமைகள் வந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். செங்கடலை கூறு போடுவார். எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, ஒரு கடலையே 12 கூறாக போட்டு 12 கோத்திரங்கள் நடந்து செல்லும்படி கர்த்தர் செய்தார். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் சரி, அதை கர்த்தர் கூறு போடுகிறவராக இருக்கிறார். ஆனால் யாரை பார்க்கணும்? நம்ம இயேசுவை பார்க்க கற்றுக்கொள்ளணும். காவல் கோபுரம், கர்த்தர் ஏன் என்னை இப்படி நடத்துகிறார்? ஏன் இந்த ஏன் என்னை சத்துருக்கள் மத்தியிலே நடத்துகிறாரே கர்த்தர்? அது மட்டும் இல்லாமல் அந்த அந்நிய வல்லமை, இந்த பொல்லாத வல்லமைக்கு நேராக போக சொல்கிறாரு. கவலையே படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் தீர்த்து வைக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பி வந்தாலும் சரி, அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றும்படி அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தடைகள் வந்தாலும் சரி, அந்த தடைகளை கூறு போட்டு உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் யாரை காண வேண்டும்? பிரச்சனைகளே அல்ல, பிரச்சனையை தீர்க்கிற ஆண்டவராகிய இயேசுவை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்கான தடைகளை கூறு போடுவார் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ச்சியாய்
தொடர்ச்சியாக இந்த செய்தியை கேட்டு வாருங்கள். அடுத்த வாரத்திலும் கூட இதன் தொடர்ச்சியை நான் பேச இருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.